பாதிப்பு என்பதற்கான இந்த காரணத்தை தாண்டி இன்னொரு காரணத்துக்கு போனா நம் கண்ணுக்கு புலப்படாத சில வேற அசௌகரியம், நம் கண்ணுக்கு புலப்படாத வேற சில மனுஷனுக்கு நோய்க்கான காரணங்கள் என்ன? வேற காரணம் ஜின்னு ஷைத்தான் இருக்கு, ஜின்னும் இருக்கு ஷைத்தானும் இருக்கு, ரெண்டையும் நம்ம ஒத்துக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல நம்ம மாதிரி உள்ள படைப்பு, நம்ம மாதிரின்னா நம்ம மாதிரி முக்கல்லஃபீன்கள், நம்மை போல் மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் அனைத்தும் விதிக்கப்பட்ட நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆணையிடப்பட்ட இன்னொரு சமூகம் ஜின்னு. நமக்கு எப்படி ஈமான் கொள்ளணுங்கிற கடமை, ஈமானுக்கு பின்னால் உள்ள கடமைகள் எல்லாம் உண்டோ அதுபோல் யாருக்கும் உண்டு, ஜின்னுகளுக்கும் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த இபாதத்து நமக்கு மட்டும் இல்ல, இன்சுக்கு உண்டு, ஜின்னுக்கு உண்டு. இன்சுக்கு மாதிரி ஜின்னுக்கு இருக்கு. அப்ப ஜின்னுன்னு ஒரு படைப்பு இருக்கு இல்லையா? அவங்க காக்கா தம்பி தான் ஷைத்தான். இந்த படைப்புங்கிற விஷயத்துல அடிப்படையில் அவளுக்கு காக்கா தம்பி தான் யாரு ஷைத்தான்ங்கிறது. ஆனா அந்த ஷைத்தான்ங்கிறது உடைய அடிப்படை வேற, நடைமுறை. இந்த சட்டம்லாம் யாரு ஷைத்தானுக்கு ஈமான் கொள்ளுங்கிறது தொழுகிறதெல்லாம் யாருக்கு இல்ல, ஷைத்தானுக்கு இல்ல. ஜின்னுகளுக்கு இந்த விதி உண்டு. ஆனால் இந்த ரெண்டு பேரும் படைப்பின் அடிப்படையில் ரெண்டு பேருமே காக்கா தம்பி தான். ஜின்னையும் பார்க்க முடியாது, ஷைத்தானையும் பார்க்க முடியாது. ஜின்னையும் பார்க்க முடியாது, ஷைத்தானையும் பார்க்க முடியாது. சரி, ஜின்னுங்கிறதுல எத்தனை வகை இருக்குது அப்படின்னா, நம்மால் பார்க்க முடியாத ஒரு இனம். ஜின்னுல எத்தனை வகை இருக்குது? அல் ஜின்னு ஸலாஸத்து அஸ்ஸனாஃபின் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜின்னுல 3 வகை இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜின்னில் 3 வகை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப 3 வகையான ஜின்கள்ல பறக்கிற ரெக்கை உள்ள ஜின்கள், அவைகள் பறக்கும், அப்படி ஒரு ஜின்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஜின் வகை பாம்பு, தேள், இது இப்படித்தான் இருக்கும். பாம்பு ரூபத்தில் இருக்கும், தேளு ரூபம், இது போன்ற உள்ள விஷ ஜந்துக்களுடைய ரூபத்தில் தான் அவை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இன்னொரு வகை ஜின்னு. இன்னொரு ஜின் எப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மஸ்கன் இருக்கும், அங்க போய் தங்கி இருப்பாங்க. அவங்க தங்குற இடம் தெரியுமா? சந்து, இந்த பொந்து, இந்த மாதிரி குப்பை குளங்களை போடுற இடம், நஜீசுகளை போடுற இடம், சாப்பிட்ட கழிவுகளை போடுற இடம், இது மாதிரி உள்ள இடங்கள் தான் இவைகளுடைய தங்கும் இடம். அதாவது இஸ்லாமானவைகள் அல்ல. இந்த ஜின்னுகள்ல இஸ்லாமான ஜின்னு இருக்குல்ல, அவைகள் அல்ல. இஸ்லாமாகாத காஃபிரான ஜின்னுகள் எல்லாம் இவைகளுடைய தங்குமிடங்கள் இவைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, லா யபுலன்ன அஹதுக்கும் ஃபீ ஜுஹுரின், யாரும் இந்த பொந்துகள்ல ஒண்ணுக்கு போகாதீங்கிறாங்க. அப்ப அதுக்கு சில காரணம், உள்ள ஏதாவது பாம்பு இருக்கும், விஷப்பொருளுக்கும் டக்கு வெளியில வந்துடும், அது அசௌகரியத்தை உண்டாக்கும், கடிச்சிரும் அப்படின்னு ஒரு கருத்து. ஆனால் கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதுக்கான காரணங்கள்ல ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஜுஹுர், இந்த பொந்து ஜின்னுகளுடைய மஸ்கன், ஜின்னுகள் குடியிருக்கும் உள்ள. ஜின்னுன்னா எந்த ஜின்னு குடியிருக்கும்? பாம்பு ஜின்னு தானே. ஜின்னு பாம்பாவும் இருக்கும் இல்ல, ஜின்னு தேளாவும் இல்ல இருக்கும் இல்ல. அது தேளை தேளாக பார்க்காமல் தேளை ஜின்னாக பார்ப்பது, பாம்பை பாம்பாக பார்க்காமல் பாம்பை ஜின்னாக பார்ப்பது, இதுதான் ஜின்னுகள். இப்படியும் இருக்கும். அதனால சாதாரணமா நம்ம பாம்பை பாம்பாக பார்க்காம ஜின்ன ஜின்னாக பார்க்கிறது, ஜின்னாக பார்க்கணும். தேளாக பார்க்காம ஜின்னாக பார்க்கணும். பார்த்துட்டு ஓடிடக்கூடாது, பார்த்து கவனமா நடக்கணும். அப்ப இது மாதிரி ஜின்னுகள்ல பல வகை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனுடைய இது போலதான் ஷைத்தான். அப்ப இது மாதிரி ஜின்னுகளால என்னென்ன பாதிப்பு வரலாம் மனுஷனுக்கு? ஜின்னுகள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றது மாதிரி, அத ஜின்னுகள் எதிலிருந்து படைக்கிறது? மிம்மாரிஜின் மின்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜின்னு எங்கிருந்து படைக்கப்பட்டது? மிம்மாரிஜின் மின்னார், நெருப்பினுடைய ஜுவாலை விளிம்பிலிருந்து படைக்கப்பட்டனன்னு அல்லாஹ் சொல்றான். நெருப்பு கல்ல எரியுது, நீல கலர்ல ஜுவாலை வருது, அந்த ஜுவாலையில் இருந்துதான் ஜின்கள் படைக்கப்பட்டன. அப்ப அந்த ஜுவாலை என்பது காற்றோடு கலந்து அப்படி போயிடுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு காற்று தன்மை உடைய படைப்பினங்கள்ல நெருப்பு அசலாக இருந்தாலும் காற்று தன்மை ஜின்கள்ல இருக்கு. அப்ப காற்றுங்கிறது தன்மை வர்ற பொழுது இது எங்கேயும் உள்ள ஊடுருவிடும். மூச்சு வழியா, வாய் வழியா உடம்புல ஊடுருவிடும். ஊடுருவி ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள காற்றாக இருந்து உடலுக்குள்ள ஊடுருவி மூளையில போய் நிக்கலாம். மனுஷனுக்கு மூளையில மண்டவலி, தலைவலி, தலையில சௌகரியம் மனுஷனுக்கு வரலாம். கைக்குள்ள போய் ஊடுருவி நிக்கலாம், கை வலி வரலாம். காலில் போய் ஊடுருவி நிக்கலாம், கால் வலி வரலாம். முழு உடம்புலையும் போய் கலந்துடலாம், முழு உடம்பும் வலிக்கலாம்.
என்ன அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், இங்க போய் டாக்டர்கிட்ட காட்டினேன், அந்த டாக்டர்கிட்ட காட்டினேன், ஸ்கேன் எடுத்தேன், எக்ஸ்ரே எடுத்தேன், அதை பார்த்தேன், அந்த டெஸ்ட் பார்த்தேன், ஒன்னும் சரியாகி வர இல்லை அப்படின்னு சில பேர் ஓதி பார்க்க வர்றாங்கல்ல, சில அல்லப்பமார்கள்ட்ட ஓதி பார்க்க போறாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி வர்ற பொழுது இது காரணம் என்ன? ஒருவேளை இப்படி இருக்கலாம். சில பேர் நான் அங்க போனேன் இங்க போனேன் சரியா வரல ஓதி பார்க்கணும்னா, சில பேர் இந்த சௌரியமா முடிக்கிறதுக்கு ஓதி பார்க்க வர்றது உண்டு. டாக்டர் போன செலவினங்கள் வரத்தானே செய்யும், எல்லாராலையும் அது போக முடியாது இல்லையா? எல்லாருமே 1000-2000 செலவு ஸ்கேன் எடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்போ அதனால இது மாதிரி கொஞ்சம் ஓதி பார்த்து சௌரியமா நல்லதானே ஒரு வகைக்கு. அப்போ அதே மாதிரி இந்த ஜின்னு ஷைத்தான்களாலேயும் மனிதனுக்கு நலக்குறைவு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஜின்னு ஷைத்தான்களால் நலக்குறைவுல இருந்து பாதிப்பு சாதாரண இந்த மாலை மங்கல், இந்த மகரிபுக்கு வக்து இருக்குல்ல, மகரிபு வக்து, இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னால் உள்ள இந்த வக்துல என் வீட்டு கதவை அடைச்சிருங்க, அகலியக்குள்ள அபுவாப், வீட்டு கதவை அடைச்சிருங்க, திறந்து வைக்காதீங்க, உங்க பிள்ளைகளை வெளியில விடாதீங்க. யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஜின்னுகள் எல்லாம் அங்கங்க இத்தனை வேலையை ஆட்ட ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு புறப்பட தயாராகி இருக்கிற நேரம் அது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும். அப்ப மனுஷனுக்கு ஏற்படுற பாதிப்புகள்ல மிக முக்கியமான பாதிப்பு ஜின்னால வரக்கூடிய பாதிப்பு. அப்படி ஜின்னால வரக்கூடிய பாதிப்புன்னு ஒரு வகை. இப்ப அதை பத்தி நம்ம பெருசா பேச வேணாம். சரி, இப்போ இன்னொரு சப்ஜெக்டுக்கு போனா, மனுஷனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், மனுஷனுக்கு மனிதன் விரோதி, அவனுக்கு அவன் விரோதி, அடுத்து மனுஷனுக்கு இன்னொரு விரோதி யாருன்னா கூட இருக்கிறவங்க விரோதி. மனுஷனுக்கு விரோதிங்கிறது ஒண்ணு, அதான் அதுவிக்க நப்சுக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு விரோதி நீந்தான்னாங்க, உனக்கு விரோதி நீந்தான் சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மனுஷனுக்கு விரோதி யாருன்னு சொன்னா, ஹாசிதின் இதா ஹசது, அந்த ஹசதுன்னு ஒண்ணு வந்த உடனே, ஹசதுன்னு வந்த உடனே இந்த ஜின்னு செய்யற வேலைகளை எல்லாம் யாரு பண்ணிடுறான்னா மனுஷனும் பண்ணிடுறான். மினல் ஜின்னத்தி ஒன்னாசு, தப்பு பண்ற ஆட்கள் ஜின்னிலையும் உண்டு இன்சிலையும் உண்டு. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அதை கொண்டு முடிச்சுட்டான். குர்ஆன் சூரால முடிவு கடைசியாக மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், இந்த தப்பு பண்ற மனுஷனுக்கு இடையூறு பண்ணக்கூடிய, சக முஸ்லிமுக்கு இடையூறு பண்ணக்கூடிய, சக சகோதரனுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய, சக சகோதரிக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த இடையூறு தெரியாம உள்ள நுழைவதில் ஜின்னு வேலை. ஜின்னுடைய வேலை என்னது? நான் யாருன்னு அடையாளப்படுத்தி கொண்டு என்ன ஜின்னு யார்ட்டையும் மோத வர்றது இல்லை. நல்ல கவனிக்கணும், எந்த ஜின்னும் தன்னை யார் என்று அடையாளப்படுத்தி கொண்டு எந்த மனுஷனுக்கு இடையூறு விளைவிக்க வர்றதில்லை. அது அறியாப்புறத்தில் தான் உள்ள போகுது உடம்புக்குள்ள. சரியா? அதே மாதிரி மனுஷன் இன்னொரு மனுஷனை விரோதியாக கருதுகிற பொழுது, அல்லது மனுஷி இன்னொரு மனுஷியை விரோதியாக கருதுகிற பொழுது, அறியாப்புறத்தில் இருந்து தப்பு பண்ண வர்றாங்க. இந்த தப்பு வர்ற பொழுதுதான் இந்த வஞ்சனை, சூனியம் இதெல்லாம் உருவாகுது. இதுலதான் எப்ப உருவாகுதுன்னா வஞ்சனை சூனியம் உருவாகுது. வஞ்சனை சூனியம் என்னங்கிறத பத்தி அதை பத்தி நம்ம விரிவா இப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த காலத்துல, இந்த காலம் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே சிஹ்ருன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனுஷனுக்கு மனுஷன் விரோதம் பண்றது, மனுஷனுக்கு மனிதன் இடையூறு பண்ணுவது, மனிதனுக்கு மனிதன் வஞ்சிப்பது, துரோகம் செய்வது அப்படிங்கிறது சமீப கால வாழ்க்கை நடைமுறைகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய காலங்களில் இது ஒரு பெரிய வித்தையாகவே, ஒரு பெரிய கலாச்சாரமாகவே பரவி இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுறான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப விரிவாக சொல்லி காட்டும் செய்தியில அல்லாஹ் ஒரு உண்மையை நமக்கு என்ன சொல்றான்னா, என்ன சொன்னாலும் சரி, கால மூசா மாஜித்தும் பிஹி ஸிஹ்ரு இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். அந்த சூனியக்காரர்களை பார்த்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மூசா மா ஜித்தும் பிஹி ஸிஹ்ரு, சூனியக்காரர்களே நீங்கள் செய்த சூனியம் அது சூனியம், நீங்கள் செய்த காரியம் சூனியம், அது மனிதர் நீங்களா செய்யற வித்தை, அது மா ஜித்தும் பிஹி ஸிஹ்ரு இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, அல்லாஹ் அதை பாத்திலாக்கி அழிப்பான். உங்கள் சூனியத்தை அல்லாஹ் பாத்திலாக்கி அழிப்பான். இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். உங்களை மாதிரி ஃபசாதக்காரர்களுடைய அமலை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் ஒழுங்காக்க மாட்டான். யார் சொல்றா? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த காலத்திலேயே இந்த சூனியம் விரிவான ஒரு பெரிய தொழில்